2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள கூட்டணி மாற்றங்கள் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் புதிய அரசியல் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்த விசிக தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அறிவித்ததுடன் தாவேக அமைச்சரவையிலும் இணைந்து இருப்பது கட்சிக்குள் பெரிய விவாதங்களையும் அதிர்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தது. ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் ஆட்சியை அமைப்பதற்காக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அவசியமானதாக மாறியது. இதையடுத்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தன. ஆரம்பத்தில் வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டில் இருந்த கூட்டணி கட்சிகள் பின்னர் அமைச்சரவையிலும் பங்கேற்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டன. அதே நேரத்தில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள ஆதவ் அர்ஜுனா கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் நேரடியாக பங்கேற்க வேண்டும் என வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது அரசியல் ரீதியாக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்பட்டது. இதையடுத்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகு தாவேக அமைச்சரவையில் விசிக இணைவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இந்த முடிவு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்து வந்த விசிக திடீரென தாவேக அமைச்சரவையில் இணைந்து இருப்பது திமுக வட்டாரத்தில் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் விசிக ஆதரவாளர்கள் இடையே கடும் வார்த்தை போர் வெடித்துள்ளது. கொள்கை கூட்டணி என்று பேசிய கட்சி தற்பொழுது அதிகார அரசியலுக்காக நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது என்ற விமர்சனங்களும் எழுந்தன. இந்த சூழ்நிலையிலே விசிகாவிற்குள் அதிருப்தி குரல்கள் மெதுவாக வெளிப்பட துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகின. குறிப்பாக கட்சியில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திருமாவளவனின் சமீபத்திய அரசியல் முடிவுகள் குறித்து கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. தேர்தல் வேட்பாளர் தேர்வில் இருந்தே சில நிர்வாகிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் பின்னர் அமைச்சரவை விரிவாக்கத்திலும் தங்களது உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற மன வருத்தமும் அவர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த பட்டியலில் முக்கியமாக பேசப்பட்டவர்தான் பனையூர் பாபு. நீண்ட காலமாக விசிகாவில் செயல்பட்டு வந்த அவர் கட்சியின் பல்வேறு போராட்டங்களிலும் முக்கிய பங்கு வகித்தவர். ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அமைச்சரவை விரிவாக்கத்திலும் தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் வலுத்தது. இதன் பின்னணியிலேயே அவர் கட்சியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது விசிக வட்டாரத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் வாய்ப்பு கிடைத்து இருந்தால் அமைச்சராகும் நிலை வந்திருக்கலாம். ஆனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை என்ற மனநிலையில் சில முன்னாள் நிர்வாகிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த அதிருப்தி தற்பொழுது வெளிப்படையாக மாறி உள்ளதாகவும் சில திமுக தரப்புடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் விசிகாவில் இருந்து இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள் விரைவில் விலகி திமுகவில் இணையலாம் என்ற தகவலும் வெளியாகி வருகின்றது. குறிப்பாக சில மாவட்ட நிர்வாகிகள் தங்களது ஆதரவாளர்களையும் இணைத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகின்றது. இதற்கான பின்னணி வேலைகள் அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து தொடர்புகள் இருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகின. இந்த சூழலில் கட்சிக்குள் பெரிய அளவிலான உடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக திருமாவளவன் நேரடியாக களமிறங்கி உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அவர் தீவிரம் காட்டி வருவதாகவும் மூத்த நிர்வாகிகள் மூலமாக தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகின. குறிப்பாக கட்சியின் எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்காகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று விளக்கமளிக்கும் முயற்சியும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் விசிகாவில் இருந்து விலகும் தலைவர்களை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் சிலர் திமுகவுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் வருங்காலங்களில் விசிகாவில் மேலும் அரசியல் அதிர்வுகள் உருவாகுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. ஒருபுறம் தாவேக அரசியல் அதிகாரப்பூர்வ பங்கேற்பு மூலம் விசிக தனது அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சிக்கிறது என்ற கருத்து நிலவுகின்றது. மறுபுறம் அதே முடிவு கட்சிக்குள் உட்கட்சி அதிர்ப்புகளை, தலைமைக்கு எதிரான அதிருப்தியையும் உருவாக்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் வரும் நாட்களில் விசிக எடுக்கும் அடுத்த கட்ட அரசியல் முடிவுகள் தமிழக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.